வணக்கம் நேயர்களே. 37 ஆண்டுகளுக்கு பிறகு தன் பெற்றோரை சந்தித்த மகன். இந்த நிகழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று பார்த்தால் 1986ஆம் ஆண்டு ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அவர்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருந்தார்கள். 3வது குழந்தையை பெற்றோர்கள் வளர்க்க கஷ்டப்படுவார்கள் என்று எண்ணி அந்த குழந்தையினுடைய பாட்டி என்ன செய்தார், பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு போய் யாரிடமோ கொடுத்து விட்டார், தத்து கொடுத்து விட்டார். அதற்காக எவ்வளவு பணம் அவர்களிடம் வாங்கினார் என்பது தரவுகளில் இல்லை. ஆனால் கொடுத்து விட்டார். இப்பொழுது அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு ஏதோ காரணத்தை சொல்லி அவர் சமாளித்து விட்டார். அப்போ அவர்களும் அதை நம்பி சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு மன ரீதியாக ஒரு உடல் ரீதியான என்பதை விட மன ரீதியாக ஏதோ சொல்லி கொண்டிருந்தது, உங்கள் மகன் இருக்கிறான் என்று. காலங்கள் செல்ல செல்ல அவர்களும் அது தொடர்பாக பாட்டியிடம் கேட்டபொழுது பாட்டி சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் பாட்டி இறந்து விட்டார். அதன் பிறகு அந்த பெற்றோர் என்ன செய்தார்கள், அந்த தங்கள் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகள் எல்லாவற்றிலும் தங்களுடைய டிஎன்ஏ மாதிரிகளை கொடுத்து, இதே மாதிரி உள்ள குழந்தைகள் உங்கள் வைத்தியசாலையில் பிறந்தனவா அல்லது யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பான விளம்பரங்கள், தரவுகள் எல்லாவற்றையும் எல்லா வைத்தியசாலைகளிலும் பொது இடங்களிலும் கொடுத்தார்களாம். அப்போ 1986ஆம் ஆண்டில் இருந்து அவர்களால் அந்த குழந்தை தேடப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் அது கிடைப்பதற்கான சாத்தியங்கள் பெரும்பாலும் இல்லை. அப்படி இருக்க இப்பொழுதுதான் 38வது வருடம், இந்த வருடம்தான் அந்த குழந்தை தன்னுடைய 38வது வயதில் பெரியவராக, 38 வயது என்றால் பெரியவர் தானே, அந்த வயதில் தன்னுடைய பெற்றோரை சந்தித்திருக்கிறது. அந்த மாதிரிகள் தன்னுடையது என்பதை உறுதிப்படுத்தி மீண்டும் மீண்டும் அதை பரீட்சித்து பார்த்து உறுதிப்படுத்திய பின் பாங்க் என்கின்ற அந்த நபருடைய பெயர், அவர் தன்னுடைய பெற்றோரை சந்தித்த நெகிழ்ச்சியான தருணம் இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது பெற்றோரும் அந்த விடயத்தை கூற, இருவரும் பெற்றோர், தாய் தந்தை மகன் 3 பேரும் கட்டிப்பிடித்து தங்களுடைய அன்பை பரிமாற்றி அந்த பிள்ளையிடம் பெற்றோர்கள் மன்னிப்பு கேட்டார்களாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும். நீ பிறந்தவுடன் நாங்கள் கேட்டோம், ஆனால் பாட்டி ஏதோ காரணங்களை சொல்லிவிட்டார். நாங்களும் வருத்தத்தில் இருந்து அன்றிலிருந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். பாட்டி உயிரிழந்து விட்டார். என்னுடைய மாதிரிகள், எங்களுடைய டிஎன்ஏ மாதிரிகள் எல்லாம் கொடுத்து வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் இறைவன் எங்களை சேர்த்து விட்டிருக்கிறான் என்ற செய்தி அந்த நபருக்கு போய் சென்றது. அந்த நேரத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்களாம், தாய் தந்தை மகன். இந்த சம்பவம் சீனாவில் இடம்பெற்றிருக்கிறது. அது அந்த மகனுடைய பேர் பேங்க் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த நாட்டுக்காரர்கள் இவர்கள் 3 பேரும் சந்தித்த தருணத்தை அந்த வீடியோ காட்சியை சமூக வலைத்தளங்களில் விட்டு அது இப்பொழுது சிட்டியான ஒரு வைரலாகி கொண்டிருக்கிறதாம். அந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியான சம்பவம் தொடர்பாக அந்த வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் தங்களுடைய உணர்வு பூர்வமான கருத்துக்களை பதிவிட்டு அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி எங்களுடைய கண்களுக்கும் தென்பட்டது. உடனடியாக அதை எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் உறவுகளை தொலைத்த தாக்கம், உறவுகள் தொலைந்தால் எப்படி இருக்கும், அவர்களை மீண்டும் சந்தித்தால் எப்படி இருக்கும், சந்திக்காமலேயே இறந்தால் என்ன நடக்கும், எல்லாவற்றிற்குமான உணர்வு ரீதியிலான தாக்கம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த தாக்கம் எங்களுக்கு புதிதானது அல்ல, உங்களுடன் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இதை சொல்லுகின்ற பொழுது மகாபாரதத்திலே குந்தி தேவி சூரிய பகவான் மூலம் தனக்கு பிறந்த கர்ணனை தெப்பத்திலே கடலில் விட்டு விடுகிறார். அந்த குழந்தை தெப்பத்திலேயே அப்படியே மிதந்து போய் கௌரவர் பக்கம் செல்கிறது. துரியோதனன் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அரசாணையில் தனக்கு மேலாகவே, தனக்கு அடுத்ததாகவே அல்லது தன்னை விட மேலானதாகவே கர்ணனை வைத்து நட்பு ரீதியிலாக கர்ணனை வளர்த்தான். ஒரு கட்டத்தில் குந்தி தேவி தன்னுடைய மகன்தான் கர்ணன் என்று கண்ணன் மூலமாக அறிந்து கொண்டு சமரச பேச்சுக்களில் ஈடுபட வருகிறார். அவர் கொடுத்த சத்தியங்களில் ஒன்றுதான், நீ எந்தவித காரணங்களை கொண்டும் குருஷேத்திர போரில் 3வது முறை பாஸ்பதாஸ்திரத்தை நீ எய்தக்கூடாது. யார் மீது? உன் சகோதரர்களான தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதவன் மீது ஏவக்கூடாது. அதனால்தான் அர்ஜுனனுக்கு கர்ணன் அம்பு எய்கிறான், பாஸ்பத அஸ்திரம் எய்கிறான். 3வது அஸ்திரம் எய்யப்படுகின்ற, அதுக்கு மேலே எய்யக்கூடாது. கடைசி அஸ்திரம் எய்கின்ற பொழுது கண்ணன் என்ன செய்கிறான்?
தேரோட்டியாக இருந்த கண்ணன் மெதுவாக தேரை கீழே தன் கால்களால் அமர்த்துகிறான். தேர் தாழ்கிறது. வந்த அம்பு தலைப்பாகையை விழுத்தி கொண்டு அர்ஜுனுக்கு பின்னால் செல்கிறது. தாழ்த்தப்படாவிட்டிருந்தால் தர்மம் செத்திருக்கும். தர்மம் சாகக்கூடாது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். கண்ணனுடைய பகவத்கீதை என்ன சொல்கிறது? தர்மம் வாழ வேண்டும். தேர் அமர்த்தப்படுகிறது. அம்பு தலையோடு வந்தது, தலைப்பாகையோடு போனது. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சகம் சேர்த்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. இந்த கதையை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், எங்களுடைய புராண இதிகாசங்களில் இருந்து எங்கள் மண்ணில் நாங்கள் சந்தித்த போர்க்காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உறவுகளை தொலைக்கின்ற கதை ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. அதனால்தான் சீனாவில் 86ஆம் ஆண்டு காணாமல் போன குழந்தை 38 வயதில் தன்னுடைய பெற்றோரை சந்தித்தது என்ற விடயத்தை நாங்கள் இவ்வளவு கதைகளோடும் பொருத்தி இருக்கிறோம். ஏன்? உறவுகளின் அருமை நம் தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.